வணக்கம் இந்தியா. வெட்னஸ்டே தேசிய பங்குச் சந்தை ஒரு ஸ்லைட்லி லோவாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதாவது இன்றைய தினம் இருந்த கெயின்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் டேர்ன்டு காஷியஸ் ஆனதுனால எல்லாத்தையும் கிவ் அப் பண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக எரேஸ்ட் இன்ட்ராடே அட்வான்சஸ் அண்ட் ட்ராக் இண்டெக்ஸஸ் ஒரு நெகட்டிவ் இன்டு த டெரிட்டரி க்ளோஸில் முடிகிற மாதிரி 26,142.10 35 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. பட் நிஃப்டி எண்ட்ஸ் பிலோ 26,150 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஒரு ஏர்லி மொமெண்டத்தை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அது நிறைய லேக் ஆஃப் ஃப்ரெஷ் ட்ரிகர், இன்வெஸ்டர்ஸ் ஒரு புக் ப்ராஃபிட் அட் ஹையர் லெவல்ஸ். ஸோ கன்வின்சிங்கே ஆகலை இன்றைக்கின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்லி வாலட்டிலிட்டி ஒரு கூல் டவுன் ஆகிருக்கு டிஸ்பைட் வீக் க்ளோஸாக இருந்தாலும். என்ன பார்த்தோன்னா நிஃப்டி விக்ஸ் இருக்குல்ல, அது 2% விழுந்திருக்கு. ஸோ சப்டியூடு நியர் ரிஸ்க் பர்செப்ஷனை மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் மூலிமா பார்க்க முடியும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா அட்வான்சஸ் 1040, டிக்ளைன்சஸ் பார்த்தோன்னா 1668. ஸோ மேலும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 115 புள்ளிகள் 52 வீக் ஹையையும் 102 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியிருக்கிறது. மேலும் பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்சோ ஃபாலோடு பை இந்த ஃப்ரண்ட் லைன் இண்டெக்ஸஸ் மாதிரி தான் சொல்லலாம். மிட் கேப்பு 0.37%, ஸ்மால் கேப்பும் ஒரு 0.4% விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆன் த நெகட்டிவ் டெரிட்டரி. ஸோ இதிலிருந்து ஒரு ப்ரெஷர் இந்த மார்க்கெட்டை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அடுத்தது துறைகளை பார்க்கும் பொழுது ஒரு லார்ஜ்லி ஒரு மியூட்டடாக தான் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ முக்கால்வாசி இண்டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எஃப்எம்சிஜி இதெல்லாம் ஒரு கீ லெகார்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் இன்றைக்கி. பட் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் ரிமைன் அண்டர் ப்ரெஷர். குளோபல் கன்சர்ன் ஓவர் டிமாண்ட் விசிபிலிட்டி. அதுமாதிரி எஃப்எம்சிஜிலையும் பார்த்தோன்னா ஒரு செல்லிங் இருந்தது டியூ டு வேல்யூவேஷன் கன்சர்ன் அண்டு கிராஜுவல் டிமாண்ட் ரெக்கவரியும் அதில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை டாப் கைனரில் ட்ரெண்ட்டு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஆட்டோ, அல்ட்ராடெக் இவையெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஸ்டாக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். லூசஸில் பார்த்தோன்னா இன்டர்குளோப், டாக்டர் ரெட்டிஸ், அதானி என்டர்பிரைசஸ், தென் ஹெச்டிஎஃப்சி லைஃப், விப்ரோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் இந்த மிட் கேப்லையும் பார்த்தோன்னா இந்த வீக்னஸ்னால செலக்டடாக ஒரு அட்ராக்டிவ் பையிங் இன்ட்ரெஸ்ட் சப்டியூடு மார்க்கெட் என்விரான்மெண்ட்டில் இந்த கேஎன்ஆர் ரயில் இன்ஜினியரிங், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், ஜேபிஎம் ஆட்டோ இதெல்லாம் ஒரு நோட்டபிள் கெய்னர் இந்த ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பிராடர் மார்க்கெட்டில் சிலதெல்லாம் பெருசாக ஏற முடியல, அதுதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மேலும் இந்த மார்க்கெட்டில் மெயினாக முக்கியமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது என்னென்னா நம்மளுடைய இண்டோ யூஎஸ்னுடைய ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஐஐ பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு பார்க்குறேன். என்னென்னு பார்த்தோன்னா எஃப்ஐஐ 2025 இதுவரையிலும் பார்த்தோன்னா நெட் செல்லர் ஆஃப் 1.55 lakh crore. மெயினாக இதுக்கு அவங்களுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது, தென் ட்ரேடு வார், மூன்றாவது இந்திய பங்கு சந்தை ஹை வேல்யூவேஷன் ஒரு பிராண்டை போட்டு இதில் தான் வச்சுட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவை எல்லாவற்றையும் நம்ம சந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் மோடில் கம்ப்ளீட்டாக இந்த வருஷம் அதாவது 2025 இருந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த லெவலில் டேர்ன் அவுட் டு பி எப்படி இருக்கும் 2026 அப்படிங்கிறது எஃப்ஐனுடைய ஃப்ளோவும் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதற்கு நாளைய தினம் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே பேச இருக்கிறோம். பட் மீன் டைம் கடந்த 2-3 நாட்களாக எஃப்ஐனுடைய பையிங் ஆதிக்கம் இந்திய பங்கு சந்தையிலே வந்திருப்பதையும் பார்க்க முடிஞ்சது. மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னாக்க 511 ரூபாய் அதிகரித்து 1,38,396, வெள்ளி
4,336 அதிகரித்து 2,23,989. க்ரூட் ஆயில் ரூபாய் அதிகரித்து 5,870 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. சில்வர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தாவுடைய சிஎம்டி மிஸ்டர் அனில் அகர்வால் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது சில்வருடைய ரேட் வந்து ஒரு மைண்ட் பாக்லிங்காக இருக்குங்க. ரியலி சில்வர் இஸ் காட் மோர் டெக்னிக்கல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ வில் ஹாவ் டு சி, அதையும் பற்றியும் ஒரு சிறப்பு பதிவிலே போட இருக்கிறோம், பாருங்கள். மேலும் சந்தைகள் வந்து ஒரு இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் வந்து ரொம்ப சப்டியூடாக இருந்தது. மெயினாக நாளைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்படிங்கிறத சந்தைகளில் வந்து நன்கு பார்க்க முடிஞ்சது. ஏன்னா உலகளாவிய சந்தைகள் எல்லாருமே ஓடிவிட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இந்த இயர் எண்ட் வரலையும் இல்லாண்டு ஹாவ் அ வெரி பிக் மூவ்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். டெக்னிக்கலாக நிஃப்டியை பார்த்தோன்னா சப்போர்ட் வந்து 26,100லையும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,256 மற்றும் 26,500ஆக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளை தினம் சந்தைகள் விடுமுறை, நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.